ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தட்டாம்பயிரை நைட்டை ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துடலாம். இன்னும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காவும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம மிளகாய் தூளும் சேர்ப்போம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருகிரும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் குக் ஆகி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ மீன் மசாலா சேர்த்துடலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் மசாலா எப்படி அரைக்கணும் என்னுடைய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம், அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம புளி ஊற போட்டு வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம புளியை வந்து எடுத்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு உப்புலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தா தட்டாம்பயிர் சேர்த்துடலாம். தட்டாம்பயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணால் நம்மளுடைய தட்டாம்பயிறு புளிக்குழம்பு வந்து தயாராகிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம கொஞ்சம் வற்ற வச்சு வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இது இந்த அளவுக்கு போதும். இல்லை தேங்காய் வேணாலும் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய தட்டாம்பயிறு புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.